வணக்கம் நேயர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு ரியாக்ட்ல ஒரு அட்வான்ஸ்டான கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னா கான்டெக்ஸ்ட் ஏபிஐ மற்றும் ஸ்டேட்டோட பேட்டர்ன்ஸ். இந்த ரெண்டுமே நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்ஸ் ட்ரில்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங்ன்றது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக வரும்ன்றதால அதை சமாளிக்கிறதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐயை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐயை தெரிஞ்சுக்கிறதோட இதுக்கான கோடை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறது, இன்னும் எஃபிஷியண்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக யூஸ் ரெடியூசரை நீங்கள் கான்டெக்ஸ்டோட இணைச்சி எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுப்பீங்க. எப்போ கான்டெக்ஸ்ட்டை பயன்படுத்தணும், எப்போ ரிடக்ஸ் மற்றும் ஜஸ்டாண்டை பயன்படுத்தணுங்கிறத நிச்சயமாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்டை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க போகுது. ஸோ நிறையவே கோட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அட்வான்ஸ் லெவலில் ரியாக்டை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக இது இருக்கும். உங்கள் ஆப்பை பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி வீடியோவை நிறையவே வர வைக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ அட்வான்ஸான கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாபில் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க, நிறைய வியூஸ் வர வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷனை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டொனேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா இந்த சேனலுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கோர்ஸ் வீடியோஸ் என்னால் கொண்டு வர முடியும். வாங்க இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கலாம். ரியாக்டில் நம்மளுடைய ஆப் வளர வளர இந்த ப்ராப் ட்ரில்லிங்கை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட கோடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். இந்த ப்ராப் ட்ரில்லிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவை இந்த மாதிரி மல்டிபிள் காம்போனன்ட் லேயர்ஸ்க்கு பாஸ் பண்ணிக்கிட்டே வருது. இப்படி பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எதுக்குள்ளே எந்த டேட்டா போகுது, எந்த காம்போனன்ட் வாங்குதுன்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு வரும். இதனால் ஆப்போடைய டெவலப்மெண்ட்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ரியாக்டோடைய ஒரு சிறப்பு அம்சமாக ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐன்னு ஒன்று பயன்படுத்த போகிறோம். ரியாக்ட் கான்டெக்ட்ஸை பயன்படுத்தும் போது நம்ம குளோபல் ஸ்டேட், அதாவது தீமு, யூசர் அத்தன்டிகேஷன் இல்லை ஆப் செட்டிங்ஸ், இது எல்லாமே ஒரு விதமான தகவல் தான் இல்லையா? இந்த தகவல் எல்லா காம்போனன்ட்டுக்குமே சில நேரத்தில் கிடைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதை குளோபல் ஸ்டேட்டுன்னே நம்ம சொல்லுவோம். இந்த குளோபல் ஸ்டேட் டேட்டாவை நம்மளால் இந்த காம்போனன்ட்ரி முழுக்க எங்கே வேணாலும் பகிர்ந்துக்க முடியும். இதனால் நம்ம ப்ராப்ஸை லெவல் பை லெவலாக பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு அட்வான்ஸ்ட் கான்செப்ட்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்றதால இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் பேர் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ். இப்போது இதில் நான் நம்மளுடைய ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐயை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே வைக்க போகிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு ஃபைல் உருவாக்க போகிறோம். அந்த ஃபைல் பேர் என்னென்னா தீம் கான்டெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் .jsx இந்த மாதிரி வைக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐ வச்சு ஒரு தீமுக்கான எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இதில் அடிப்படையாக நம்ம ஒரு காம்போனெண்ட்டுக்கான கோடை ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு காம்போனெண்ட்டுக்கான கோடை இப்போ இதில் எழுதணும். ஆனால் ஒவ்வொரு வாட்டி எழுதிட்டு தான் நம்மளுக்கு நேரம் வீணடிக்குது இல்லையா? இதனால் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இந்த விஎஸ் கோடில் அறிமுகப்படுத்த போகிறேன். அந்த எக்ஸ்டென்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், Ctrl+Shift+X ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷனுக்கான ஆப்ஷன், அதாவது அந்த செக்ஷன் வந்துடுங்க. இப்போ இதில் ES7 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ES7 ரியாக்ட் ரிடக்ஸ் கிராஃபிக்வல் ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதோட பப்ளிஷர் கூட ராட்ரிகோ வேலடஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிப்போம். இவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு பல விதத்தில் யூஸ் ஆகும். எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இவங்க ஒரு ஸ்னிப்பெட் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கே ப்ரிஃபிக்ஸ், இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் டைப் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணாலே ஒரு காம்போனெண்ட் வந்துடும். இப்போ நம்ம ரியாக்ட்டுக்கான ஒரு காம்போனெண்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பாருங்கள், ரியாக்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணிட்டோமா? அடுத்து நீங்கள் இந்த காம்போனெண்ட்டோடைய ஃபைலுக்குள்ளே வாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது RAFCE அப்படின்னு சொல்லி இதை டைப் பண்ணி டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காம்போனெண்ட் உருவாயிடும். பார்த்தீங்களா? 5 எழுத்துக்கள்
அதுக்கப்புறம் ஒரு டேபை தட்டினோடனே எப்படி வந்து உங்களுக்கு காம்பனெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுது பாருங்க. இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான ஹெட்டிங் வந்து கொடுத்துருங்க, தீம் கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதை போயிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த ஆப் காம்பனெண்ட்டோடைய ஆப் காம்பனெண்ட்குள்ளே வச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து யூஸ் மெமோ இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் தீம் கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறோம். ஸோ சின்டாக்ஸ் வந்து ஒரு JSX எலிமெண்ட்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து நம்ம காம்பனெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் வந்துருக்கும். ஸோ எவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது முடிஞ்சிருக்கு பாருங்கள், கோடு ஜென்ரேஷன் முடிஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ கோடு சீக்கிரமாக முடிக்கணும், அதுக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க, இல்லைனா எப்போ போல் டைப் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுறதா பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். இப்போது இதுக்கு உள்ள ஒரு ஃபோல்டர் கான்செப்ட், இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா கான்டெக்ஸ்ட் API அதோட ஸ்டேட் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றதால இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக். இதில் உங்களுடைய அந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை போட்டுக்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ முதல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறது என்னென்னா ப்ராப் ட்ரில்லிங் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளுடைய இந்த ஆப் காம்பனெண்ட்டில் இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம தீமை வந்து மாற்றுறதுக்கான ஒரு வேலையை செய்ய போகிறோம். ஸோ நம்ம இந்த தீம் கான்டெக்ஸ்ட்குள்ளே வந்து ஒரு லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், சைட் பார் அப்படின்ற காம்பனெண்ட் இருந்தால் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து தீம் கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான் ஒரு ரூட் காம்பனெண்ட் வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நம்மளுடைய AppJS காம்பனெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லே அவுட்டுன்னு ஒரு காம்பனெண்ட், சைட் பார்னு ஒரு காம்பனெண்ட், இது எல்லாத்தையும் கொண்டு வர போகிறோம். அதெல்லாம் வச்சு தான் ஒரு தீமை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அதனால் முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ஒரு தீமுக்கான ஒரு வேலையை வந்து செய்ய போகிறேன். ஆனால் எதை யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதனால் முதல்ல வந்து தீமுக்கான டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ண நான் இங்கே ஒரு ஸ்டேட் ஒன்று உருவாக்குறேன். அந்த ஸ்டேட்டில் தீம்ன்ற வேல்யூ பேர், செட் தீம்ன்றது அந்த ஃபங்க்ஷன். இப்போது இதில் வந்து யூஸ்டேட் ஊக்கை வந்து பயன்படுத்துகிறேன், சரிங்களா? இந்த யூஸ்டேட் ஊக்கில் டிஃபால்ட் வேல்யூ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா லைட் அப்படின்னு வைக்கிறேன், அதாவது வெள்ளை கலர், அதுதான் வந்து டிஃபால்ட்டான தீம் கலராக இருக்கும். இப்போ இந்த தீமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான, இந்த தீம் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனும் ஒன்று எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து டாகிள் தீம் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் என்னென்னா செட் தீம்ன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஆனால் இந்த தீமோடைய ஸ்டேட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா நம்ம லைட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை டார்க்குன்னு மாற்றுறோம், டார்க் அப்படின்னு இருந்ததுன்னா லைட்டுன்னு மாற்றுறோம், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் வேல்யூவை. ஆக ப்ரீவியஸ் ஈக்குவல் டு லைட்டாக இருந்துச்சுன்னா அது டார்க் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும், டார்க் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை லைட் அப்படின்னு மாற்றணும். இதுதான் இந்த ஸ்டேட்டை மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் டாகிள் தீம். இப்போது லே அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனெண்ட் ஒன்று உருவாக்க போகிறோம். அந்த லே அவுட் காம்பனெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த தீம் டேட்டாவை வந்து பயன்படுத்த போகிறோம். இதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்குறேன். இந்த இடத்துல வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு JSX, அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு காம்பனெண்ட் ஒன்று உருவாக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று வச்சுக்கிறேன். லே அவுட்டு நான் இந்த லே அவுட் ஃபைலை வந்து வெளியில் உருவாக்கிட்டேன் இந்த அட்வான்ஸ் கான்செப்டில், அதனால் மூவ் பண்ணிட்டேன் இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே கான்டெக்ஸ்ட் APIக்குள்ளே. ஸோ அதை பண்ணிடுங்க. இந்த ஒரு லே அவுட்டுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பாரை தான் நம்ம வந்து உள்ளே வச்சுருக்க போகிறோம். அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனெண்ட் ஒன்று உருவாக்கணும். அதனால் இந்த கான்டெக்ஸ்ட் API ஃபோல்டரில் சைட் பார் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனெண்ட். இப்போ இந்த சைட் பாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பனெண்ட் தான். இந்த காம்பனெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், தீம் மற்றும் டேட்டாவை எடுத்துகிட்டு போய்
இப்போது இதுக்குள்ளே என்னென்னா நான் தீம் டாகுலர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனெண்ட் ஒன்று பயன்படுத்த போகிறேன். அதுதான் வந்து தீம் டேட்டாவை வந்து லைட்டுக்கும் டார்க்குக்கும் மாற்ற போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கான ஒரு காம்பனெண்ட்டை இங்கே உருவாக்கிடுறேன். தீம் டாகுலர் .jsx. இப்போ இதுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு தீம் டாகுலருக்கான காம்பனெண்ட் விஷயங்களை உள்ளே சேர்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு பட்டன் ஒன்று தான் இருக்க போகுது. அந்த பட்டனில் வந்து ஏதோ தீம் கலர் நம்ம என்ன வச்சுருந்தோமோ அந்த தீம் கலருடைய பெயரை வந்து தெரிய போகுது. அந்த தீம் கலர் அதோடைய மோட் அப்படின்னு வந்து அதில் தெரிய போகுது. சரிங்களா? அப்போது அதுக்கு நமக்கு தேவை என்னென்னா இந்த ஒரு காம்பனெண்ட்டுக்குள்ளே நமக்கு தீம் டேட்டாவும் அந்த டாகிள் பண்ணுற ஃபங்க்ஷனும் வேணும். டாகிள் தீம் அப்படின்ற ஃபங்க்ஷன் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அதுக்கு இந்த ஒரு காம்பனெண்ட்டுக்குள்ளே அந்த டேட்டா அனுப்பணும்னா நீங்கள் சைட் பாரில் அந்த தீம் டாகுலரை வந்து பயன்படுத்தணும் இல்லையா? பயன்படுத்தி அதில் வந்து நம்ம தீம்ன்ற பேரில் அந்த தீம் டேட்டாவையும் டாகிள் தீம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த டாகிள் தீம் ஃபங்க்ஷனையும் அனுப்பணும். ஆனால் சைட் பார்க்குள்ளே நமக்கு அது கிடைக்காது இல்லையா? அப்போ சைட் பார்க்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ஸாக வாங்கணும். ஆக இங்கே தீம் மற்றும் டாகிள் தீம் அது ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறேன். ஆக நீங்கள் லே அவுட்டுக்குள்ளே இந்த இடத்துல வந்து சைட் பாரை யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ சைட் பார்க்குள்ளே தீம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும், ப்ராப்ஸாக அனுப்பணும். அடுத்து வந்து டாகிள் தீம்குள்ளே டாகிள் தீம் ஃபங்க்ஷனை அனுப்பணும். ஆனால் லே அவுட்டுக்குள்ளேயும் அது கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ஸாக அதை வாங்கணும் இந்த தீம் கான்டெக்ட் எக்ஸாம்பிள்லேருந்து. ஆக இங்கேயும் வந்து ப்ராப்ஸாக வந்து நான் வாங்குகிறேன் டாகிள் தீம். அப்போது இந்த லே அவுட்டை வந்து நீங்கள் இங்கே பயன்படுத்துகிறீங்கன்னா இங்கே லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துகிறோம். அதில் நீங்கள் வந்து தீம் டேட்டாவை அனுப்புனீங்கன்னா டாகிள் தீம் ஃபங்க்ஷன் வந்து அனுப்புனீங்கன்னா இந்த காம்பனெண்ட்லேருந்து லே அவுட்டுக்கும் லே அவுட் காம்பனெண்ட்லேருந்து சைட் பாருக்கும் சைட் பார்லேருந்து தீம் டாகுலருக்கும் போய் சேரும். கடைசியாக இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல தீம்னு இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த வேல்யூவை வந்து பயன்படுத்தலாம். எப்படின்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடலாம், ஸ்விட்ச் டு அப்படின்னு சொல்லி தீம் ஈக்குவல் டு லைட்டாக இருந்துச்சுன்னா லைட் தீமாக இருந்துச்சுன்னா டார்க் தீமுக்கு மாற்றுறதுக்கான டெக்ஸ்ட்டை காட்டலாம். அதே மாதிரி டார்க் தீமாக இருந்துச்சுன்னா லைட் தீமாக மாற்றுறதுக்கு டெக்ஸ்ட்டை காட்டலாம். ஸோ இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து இங்கே காட்டுறோம். இதை காட்டுறதுக்கு நமக்கு அந்த ப்ராப்ஸ் வந்து வேணும். அதே மாதிரி டாகிள் தீம் ஃபங்க்ஷனையும் பயன்படுத்த போகிறோம். எப்படின்னா இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணோம், இங்கே நம்ம தீம் கான்டெக்ஸ்டில் கொடுத்துருக்கிற மாதிரி பாருங்கள், லைட்டை வந்து டார்க்காகவும் டார்க்கை வந்து லைட்டை மாற்றத்துக்கான வேலையை பண்ணிடும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ப்ராப்ஸை வந்து நம்ம இங்கே இதுக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு அனுப்பியிருக்கோம் இல்லையா? இதோடைய அவுட்புட் எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதோடைய இது பார்த்தீங்கன்னா தீம் கான்டெக்ட்ஸு அதுக்குள்ளே லே அவுட்டுக்குள்ளே சைட் பார்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதையும் காமிக்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் சேர்த்துக்கிறேன், சைட் பார் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரிய புரியும். ஆக தீம் கான்டெக்ட்ஸு அதுக்குள்ளே லே அவுட்டுக்குள்ளே சைட் பாரு, அதுக்குள்ளே ஸ்விட்ச் டு டார்க் மோடு. இப்போது இதை நான் கிளிக் பண்ணால் பாருங்கள் லைட்டுன்னு மாறுது. லைட்டுன்னு மாறின உடனே திரும்பவும் கிளிக் பண்ணுறேன், டார்க்குன்னு மாறுது. இந்த டேட்டா மாற்றம்ன்றது வந்து நல்லா இருக்குது. இதோட வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான கலர் விஷயங்களும் கொஞ்சம் மாற்றலாம். இப்போ நம்ம இந்த தீம் கான்டெக்ட்ஸு அங்கே வருவோம், உண்மையிலே கலரை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த டிவ்வில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறேன். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? பேக்ரவுண்ட் கலர் தீமோடைய கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காட்ட போகிறோம். அதனால் தீமோட கலர் லைட்டுன்னு இருந்துச்சுன்னா ஒயிட்டு, சரிங்களா? இல்லைன்னா பிளாக்கு அப்படின்ற மாதிரி மாற்றிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த தீம் கலர் வந்து மாறுறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் டு டார்க் மோடு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா டார்க் ஆயிடுச்சு. இதெல்லாமே திரும்பவும் இதை கிளிக் பண்ணுறோம், மறுபடியும் ஒயிட் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு இப்போ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்க நல்லா இருக்குது இல்லையா? இந்த ப்ராப்ஸை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள். இந்த ஒரு சின்ன வேலைக்கு இந்த ப்ராப்ஸை வந்து இதுக்குள்ள அப்புறம் கடைசியாக வந்து இதுக்குள்ள தீம் டாக்லருக்குள்ள வரைக்கும் ப்ராப்ஸாக அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி டேட்டாவை அனுப்புறது தான் வந்து ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிரச்சனை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாற்றம், உதாரணத்துக்கு நான் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல தீம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேரில் நான் வந்து இங்கே ப்ராப்ஸை மாற்றிட்டேன் தெரியாமல் அப்படின்னா, நான் இதே பேரில் தான் அங்கே அந்த காம்போனெண்ட்டில் ப்ராப்ஸை வாங்கணும் சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணுவேன், நான் இதே பேரில் மாற்றுவேன், இதையே மாற்றணும்னு நினைப்பேன். இப்படி மாற்றிக்கிட்டே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து கோடை மேனேஜ் பண்ணுறது முதல்ல ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியும். நான் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துடுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் மாற்றினேன், நான் மாற்ற போகிறதில்ல. ஏன்னா சேஞ்ச் பண்ணால் எல்லாத்துக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கணும், இது எனக்கு ஒரு தொல்லையாகவே இருக்குது இல்லையா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அப்புறம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 4 காம்போனெண்ட் தான் இருக்குது. நாளைக்கு 10 காம்போனெண்ட் சொல்லுறேன். அப்போ 10 காம்போனெண்ட்டுக்கும் இந்த டீம் டேட்டாவை நீங்கள் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பீங்களா? அது எவ்வளோ ஒரு சிரமமான ஒரு வேலை இல்லையா? இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப் ட்ரில்லிங்கை வந்து அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் சரி செய்யறதுக்கு கான்டெக்ஸ் அப்படின்ற ஏபிஐயை பயன்படுத்தலாம். இப்போ கான்டெக்ஸ் ஏபிஐ அடிப்படையில் இதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறேன். இந்த ஃபோல்டரில், அதாவது இந்த கான்டெக்ஸ் ஏபிஐ ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறேன். அந்த ஃபைல் பேர் என்னென்னா தீம் கான்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். தீம் கான்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு JSX ஃபைலை உருவாக்குறேன். இப்போது இதில் வந்து எடுத்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று உருவாக்க போகிறேன். அந்த கான்ஸ்டன்ட்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறேன். அதனால் எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் வந்து டீம் கான்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் உருவாக்குறேன். எதுக்குன்னா, நம்ம வந்து இந்த தீம் சம்மந்தப்பட்ட டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஒரு கான்டெக்ஸாக வச்சுருக்க போகிறோம். ஸோ ஒரு மறைமுகமான ஒரு டேட்டா மாதிரி வச்சுக்க போகிறோம் சரிங்களா? அதுக்காக இந்த ஒரு டேட்டா வந்து நம்ம உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று தேவை. அது என்ன, கிரியேட் கான்டெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து உங்களுக்கு ரியாக்ட் பேக்கேஜில் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி கால் பண்ணுறேன். இப்போ இந்த கிரியேட் கான்டெக்ட்ஸ் வச்சு நான் வந்து தீம் கான்டெக்ட்ஸ் டேட்டா உருவாக்கிட்டேன். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை சரிங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு காம்போனெண்ட் ஒன்று வெளியிட போகிறேன். ஆக இதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, RCFC அப்படின்னு சொல்லி இந்த பேரில் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த காம்போனெண்ட்டையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதால இந்த இடத்துலேருந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த காம்போனெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீம் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர். இது வந்து இந்த தீம் கான்டெக்ஸ்டுக்கான ஒரு ப்ரொவைடர். இதுதான் வந்து டேட்டாவை சப்ளை பண்ண போகிற ஒரு காம்போனெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள நான் வந்து இந்த தீமுக்கான டேட்டாவில் வந்து வைக்க போகிறேன். ஸோ அது வந்து என்னென்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான் இந்த தீமுக்கான ஸ்டேட்டு, அப்புறம் வந்து அந்த தீமை மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுமே வந்து இங்கே வச்சிடுறேன். இப்போ இந்த தீம் ப்ரொவைடர் இந்த 2 டேட்டாவையும் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது, அதாவது அனுப்ப போகுது. இந்த இடத்துல ரிட்டர்னில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவுக்கு பதிலாக இந்த தீம் கான்டெக்ட்ஸில் ப்ரொவைடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், இது உள்ளவே இருக்குது. இதை வந்து நீங்கள் இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க இந்த தீம் கான்டெக்ட்ஸ் ப்ரொவைடரில். அப்படி அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அதில் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பு, அந்த ப்ராப்பில் நீங்கள் இந்த 2 டேட்டா எதை சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது 2 தானே, இது 2 ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். இது உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸு, அது உள்ள இந்த தீம் அப்படின்றதையும் அந்த தீமை மாற்றக்கூடிய அந்த டாகல் தீம்ன்ற ஃபங்க்ஷனையும் இப்படி அனுப்புகிறீங்க. இப்போது இந்த தீம் கான்டெக்ட்ஸ் ப்ரொவைடருங்கிறது வந்து வெளியில் நம்ம ஒரு இடத்துல பயன்படுத்துவோம் சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த தீம் கான்டெக்ட்ஸ் ப்ரொவைடருங்கிறது இன்னும் சொல்லப்போனால் இதை இன்னும் ஷார்ட் ஆகிடலாம், தீம் ப்ரொவைடர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தீம் ப்ரொவைடரை நம்ம வெளியில் ஒரு இடத்துல பயன்படுத்துவோம். அப்போது எந்த இடத்துலலாம் பயன்படுத்தோ அதுக்கோட சில்ட்ரனுக்கு இந்த டேட்டா வந்து கிடைக்கணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த தீம் ப்ரொவைடரில் சில்ட்ரன் ப்ராப்ஸை வந்து
வச்சுக்கிறேன். அதாவது இந்த தீம் ப்ரொவைடர் எதெல்லாம் எதெல்லாம் இதுக்குள்ளே வருதோ அதெல்லாம் சில்ட்ரன். ஆக அந்த சில்ட்ரனுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த தீம் ப்ரொவைடர் வந்து அந்த டேட்டாவை சப்ளை பண்ணும். அவ்வளோதான் விஷயம். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து உருவாக்கிட்டோம், இதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபைல் நேமை கொஞ்சம் நான் தப்பாக வச்சுட்டேன், அதை மட்டும் மாற்றிக்கிறேன். தீமுக்கு இந்த மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் மாற்றிக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த ஒரு தீம் கான்டெக்ஸ் அப்படின்ற JSX ஃபைலுக்குள்ளே இந்த தீம் கான்டெக்ஸ் மற்றும் தீம் ப்ரொவைடர் ரெண்டுத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? எக்ஸ்போர்ட் தானே பண்ணுறோம். அதை ரெண்டுத்தையும் வெளியில் ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். எங்கே அப்படின்னா இந்த தீம் கான்டெக்ஸ் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இங்கே வரேன், இந்த இடத்துக்கு வரேன். நம்ம வந்து இப்போது இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம இந்த தீம் ஸ்டேட்டையும் பயன்படுத்த தேவையில்லை, இந்த டாகுல் தீமையும் பயன்படுத்த தேவையில்லை. இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா திரும்ப அந்த கோட் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் அந்த தீம் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, இதுலேருந்து இங்கேருந்து அதை வந்து நான் இங்கே கொண்டு வரப்போகிறேன். அதனால் மேலே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். தீம் ப்ரொவைடர் இந்த தீம் கான்டெக்ட்லேருந்து கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்பட்டனே அதை வந்து நான் இங்கே எங்கே பயன்படுத்துகிறேன்னா இங்கே லேஅவுட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறேன். இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த தீமு டாகுல் தீம் இந்த ப்ராப்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வெறும் லேஅவுட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த கோடை நீங்கள் திரும்பி பார்த்துக்கோங்க பின்னாடி. அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த ப்ராப்ஸ் பயன்படுத்துகிறோம்ல, அந்த லைனை இருக்கக்கூடாது. அதனால் அந்த லைனையும் கமெண்ட் பண்ணி அது இல்லாத லைன் மட்டும் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இப்படி தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி சைட் பாருக்கும் இதே மாதிரி தான். எதுலேயுமே வந்து நம்ம அந்த ப்ராப்ஸ் வந்து பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? அப்புறம் இதுக்குள்ளே இந்த இடத்துலையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்ஸ் இல்லாமல். அப்புறம் இது தீம் டாகுலர், இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம் மற்றும் டாகுல் தீம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஏன் கமெண்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு திரும்ப அந்த கோடு வந்து பார்க்கறதுக்கு யூஸ் ஆகணும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா தீம் டாகுலருக்குள்ளே நம்ம டாகுல் தீம் மற்றும் தீமை வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஆனால் ப்ராப்ஸ் மூலமாக கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டோம், எதுக்குள்ளுமே ப்ராப்ஸாக போகலை. ஆனாலும் இங்கே அனுப்புறது இங்கே வந்து சேரணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லேஅவுட்டை சுற்றி நம்மளுடைய தீம் ப்ரொவைடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேரண்ட்டாக வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தீம் ப்ரொவைடர், அதில் வந்து சைல்டாக இந்த லேஅவுட்டை வைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் தீம் ப்ரொவைடரில் என்ன சொல்லியிருந்தோம், சில்ட்ரனாக வர்றதுக்கு இந்த தீம் ப்ரொவைடர் வந்து என்ன பண்ணணும், இந்த டேட்டா வந்து சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சில்ட்ரனுக்கு, அதாவது இந்த லேஅவுட்டுக்கு அந்த டேட்டா போய் சேரும் இல்லையா? அப்போ அதுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே இருக்கிற இந்த சைட் பார்க்குள்ளே இருக்கிற தீம் டாகுலர் எல்லாத்துக்கும் அந்த டேட்டா போய் சேரும். ஆனால் அதை எடுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த தீம் டாகுலருக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த டாகுல் தீம் தேவைப்படுது இல்லையா? இங்கே நம்ம அதை எப்படி எடுக்க போகிறோன்றதை மட்டும் பாருங்கள். தீம் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது எங்கே வச்சுருந்தோம், இந்த தீம் கான்டெக்ஸ்ட் ஃபைலில் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதுதான், அதுக்குள்ளே தான் வந்து ப்ரொவைடர் என்ன பண்ணுது, அந்த வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இந்த தீம் கான்டெக்ஸ்ட் வந்து இந்த லேஅவுட்டுக்குள்ளே, அதாவது லேஅவுட் வந்து தீம் ப்ரொவைடருடைய சில்ட்ரனாக இருக்குது இல்லையா? அப்போ அது கண்டிப்பாக அந்த டேட்டா கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற சைட் பாரு தீம் டாகுலர் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஆனால் நம்மளுக்கு இந்த தீம் டாகுலர் என்ற இடத்துல தான் நம்மளுக்கு அது தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தீம் கான்டெக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதை ஏற்கனவே நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மட்டும் தீம் கான்டெக்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் இருந்து நம்ம அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, யூஸ் கான்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரியாக்ட் பேக்கேஜ்லேருந்து கிடைக்கும். இது ஒரு ஊப் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா, இந்த தீம் கான்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி இதை இங்கே கொடுத்தாகும். இப்போது
இந்த யூஸ் கான்டெக்ட் என்ன பண்ணோம், இந்த தீம் கான்டெக்ட்குள்ளே போய் அதுக்குள்ளே என்ன டேட்டா சப்ளை ஆகுதுன்னு பார்க்கும். நம்ம வந்து இந்த ப்ரொவைடர் வச்சு 2 டேட்டாவை சப்ளை பண்ணுறோம் இல்லையா, டாகல் தீம் மற்றும் தீம். 2த்தையுமே வந்து நீங்கள் இதுக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட்லேருந்து தீம் டாகல் தீம் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததை நீங்கள் கீழே இந்த இடத்துல இப்படி பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம அந்த தீம் கான்டாக்ட் எக்ஸாம்பிள் வருவோம். இதில் வந்து பாருங்கள், நம்ம இங்கே வந்து பயன்படுத்தியிருக்கோம் தீம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. லைட்டாக இருந்ததுன்னா ஒயிட் டார்க்காக இருந்ததுன்னா பிளாக்னு சொல்லிட்டு வச்சோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து டேட்டா ஆக்சஸ் ஆகாது, ஏன்னா இங்கே தான் நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இங்கே டேட்டா யூஸ் பண்ணல, நம்ம கான்டெக்ஸ்டில் தான் டேட்டா வச்சுருக்கிறோம் இங்கே. ஸோ அப்போ அந்த டேட்டா தான் வந்து இங்கேயும் வந்து கிடைக்கணும். ஆனால் நம்ம தீம் ப்ரொவைடரை எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த லே அவுட்டுக்கு. நமக்கு வந்து இந்த தீம் ப்ரொவைடருக்குள்ளே இருக்கிற சில்ட்ரனுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மட்டும் தான் அந்த டேட்டா கிடைக்கும். ஆனால் தீம் கான்டாக்ட்ஸ் வந்து இதோடைய சில்ட்ரனா கிடையாது இல்லையா. அப்போ நம்ம இந்த தீம் ப்ரொவைடரை எங்கே வைக்கணும், இந்த தீம் கான்டாக்ட்ஸோடைய ஒரு பேரண்ட்டாக வைக்கணும். ஸோ இந்த தீம் கான்டாக்ட்ஸ் எங்கே இருக்குது, app.jsல இங்கே. இதுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த தீம் ப்ரொவைடருங்கிற இம்போர்ட் பண்ணி இங்கே அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், சில்ட்ரனாக இதை வச்சிடுறேன். சரிங்களா. இப்போ நீங்கள் போயிட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த தீம் ப்ரொவைடரை எடுத்துருங்க. இது வேண்டாம், நம்மளுக்கு இங்கே வைக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டோன்றதால இப்போ கிடச்சிரும். எதுக்கு, தீம் கான்டாக்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கே கிடச்சிரும். நம்ம அதை வந்து எப்படி எடுக்கணும், அந்த டேட்டாவை உங்களுக்கு இந்த தீம் டாகலரில் எப்படி எடுத்தோம் பாருங்கள். இந்த ஒரு யூஸ் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஊக்கு வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே இங்கேயும் பண்ணணும். ஆக இங்கே நான் இந்த மாதிரி போடுறேன். மறக்காமல் இந்த யூஸ் கான்டாக்ட்ஸ்ன்றதை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தீம் டேட்டா இங்கே கிடைக்குமா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நீங்கள் மாற்ற முடியும். இந்த தீம் கான்டாக்ட்ஸ்ன்ற ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து இந்த தீம் ப்ரொவைடரில் தான் அந்த டேட்டாவை சப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து யூஸ் ஸ்டேட் புக்கை பயன்படுத்தியிருந்தோம் இல்லையா, அதனால் இங்கே மேலே அதை இம்போர்ட் பண்ணிடுங்க, இல்லைனா எரர் வரும். அப்புறம் இந்த தீம் ப்ரொவைடர் மாதிரியே நம்ம தீம் கான்டாக்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணணும், அதையும் மறந்துடாதீங்க, இல்லைனா அதுக்கும் எரர் வரும். ஆக இங்கே கிடைக்கணும், அப்போ தான் அந்த டேட்டாவை எடுக்க முடியும் தீம் கான்டாக்ட்ஸ் எக்ஸாம்பிளில். இப்போ நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதால அவுட்புட் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவுட்புட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு காட்டுது, அப்போ நம்மளுக்கு வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்விட்ச் டு டார்க் மோடு கொடுக்குறோம், பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுது. ஆக பழையபடி தான் இதுவும் வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி ப்ராப்ஸ் ட்ரில்லிங் பண்ணும்போது இது அவுட்புட் வந்து இப்போயே இந்த அவுட்புட் தான் வருது. ஆனால் என்ன வித்தியாசம், நம்ம ப்ராப்ஸ் ட்ரில்லிங் பண்ணலை, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த தீம் ப்ரொவைடர் மூலமாக டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணுது, எல்லாத்துக்குமே அங்கங்கே எங்கெங்கெல்லாம் டேட்டா தேவைப்படுதோ, உதாரணத்துக்கு இந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் டேட்டா தேவைப்படுது இல்லையா. ஸோ கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம இங்கே இந்த டேட்டாவை எடுக்க முடியுது. அதே மாதிரி அதுக்குள்ளே லேஅவுட்குள்ளே இருக்கிற சைட் பார்க்குள்ளே இருக்கிற தீம் டாக்ல இருக்கும் இந்த டேட்டாவை எடுத்துக்க முடியுது. ஆனால் எங்கேயுமே ப்ராப்ஸை யூஸ் பண்ணாமல் எடுக்குதுன்றது தான் இதோடைய ஒரு அட்வான்டேஜ். கான்டெக்ஸ்ட்டை பயன்படுத்துறது மட்டும் எஃபிஷியன்ட் கிடையாது, அது கூட இந்த ஸ்டேட்டையும் சரியாக பயன்படுத்துறது தான் எஃபிஷியன்சியை இன்னும் அதிகப்படுத்தும். உதாரணத்துக்கு இந்த தீம் கான்டெக்ஸ்ட்குள்ளே பாருங்கள், நம்ம வந்து இந்த தீம் ப்ரொவைடரில் ஒரு ஸ்டேட் ஒன்று வச்சுருக்கோம். அந்த வந்து ஸ்டேட்டை வந்து இங்கேயே வந்து சரியாக மாற்றுறது இது பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறதால நம்மளுடைய வேலை வந்து இன்னும் குறையுது. ஸோ அந்த மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஸ்டேட் வச்சு சரியாக வந்து இங்கே முடிச்சிட்டோன்றதால தான் நம்மளுக்கு கோடு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இல்லைன்னா இந்த டேட்டாவை தனியாக எடுக்கணும், அதுக்குன்னு தனியாக ஃபங்க்ஷன் அங்கங்கே எழுதணும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாகல் தீம். இப்போது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கான்டெக்ஸ்டோட யூஸ் ரெடியூசர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டையும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதை பயன்படுத்துறதால இன்னும் உங்களுக்கு எஃபிஷியன்சி எப்படி அதிகமாகுன்றது பாருங்கள். இப்போ நான் இதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று உருவாக்க போகிறேன். இதே ஃபோல்டரில் தான். அந்த எக்ஸாம்பிளுக்கு பேர் வந்து நான் வந்து கார்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு வைக்கிறேன். ஆக கார்ட் எக்ஸாம்பிள் .jsx இதுக்குள்ளே வந்து ஒரு காம்போனெண்ட் ஒன்று உருவாக்கிடுவோம். இந்த காம்போனெண்ட்டை இப்போதைக்கு வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதை விட முக்கியமான ஒன்று தேவை. அது என்னென்னா கான்டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்குறேன். அந்த ஃபைல் பேர் வந்து கார்ட் கான்டெக்ஸ்ட். ஏன்னா இது வந்து கான்டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட டேட்டாவை மட்டும்தான் வச்சுருக்கோம்.
அதனால தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தீம் மட்டும் சம்மந்தப்பட்டது இருந்தது. இது வந்து கார்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது. அதனால தான் அந்தந்த கான்டெக்ட்ஸ்ன்னு தனித்தனியாக பேர் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கான்டெக்ட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல வந்து கான்டெக்ட்ஸ்க்கான டேட்டா உருவாக்கணும். ஆக இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் கார்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கான்டெக்ஸ்ட்கான டேட்டா உருவாக்குவோம். கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். மறக்காமல் அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தீம் கான்டெக்ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரி தான். இப்போ அடுத்து இந்த இடத்துல முக்கியமான ஒன்று நம்ம நடத்த போகிறோம். என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது ஒரே ஒரு ஆக்ஷன் அப்படின்றதால தீமை வந்து செட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த இடத்துல முடிச்சிட்டோம் இல்லையா? ஆனால் இதுவே மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ் ரெடியூசரை வந்து பயன்படுத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ரெடியூசருக்கான ஃபங்க்ஷன் ஒன்று உருவாக்குறேன். ஆக இந்த இடத்துல வந்து கார்ட் ரெடியூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உருவாக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் ரெடியூசர் ஊக்கில் கொடுப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று என்னென்னா ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து ஆக்ஷன். ஆக வந்து ஸ்டேட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி 2த்தையும் வாங்கிட்டு இதை இப்போ நம்ம வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஒன்று உள்ளே யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்விட்ச் கேஸில் இந்த ஆக்ஷனில் வந்து டைப்புன்னு ஒன்று அனுப்புவோம். சரிங்களா? ஆக்ஷன் டாட் டைப்பு. இந்த ஆக்ஷன் டைப்பில் வந்து நம்ம அனுப்புறது வந்து ஆட் ஐட்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த இடத்துல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன பண்ண போகிறோம், புது அரேவை ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸ்டேட்டை மாற்றக்கூடிய அந்த அரே அது. ஸோ அதில் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட் டேட்டாவை காப்பி பண்ணிடுறோம். அதாவது அரே டேட்டாவை தான் வச்சுருப்போம், அதை காப்பி பண்ணிடுறோம். அப்புறம் புது டேட்டாவை நம்ம உள்ளே இங்கே கடைசியாக வச்சிடுறோம். அதை எப்படி வைப்போம்னா, இந்த ஆக்ஷனுக்குள்ளே தான் நம்ம அதை வச்சுருக்கோம். ஆக்ஷனில் பேலோடுன்ற பேரில் வந்து நம்ம அனுப்புவோம். ஓகே, சரிங்களா? ஆக புது டேட்டா உள்ளே வந்துடும் ஏற்கனவே இருக்கிற அரேயோட. இப்போ அடுத்து இன்னொரு கேஸ் ஒன்று எழுத போகிறோம். அந்த கேஸ் பேர் என்னென்னா ரிமூவ் ஐட்டம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே ஒரு ஐட்டம் உள்ளே இருக்கும், அதோடைய ஐடியை வந்து பேலோடில் அனுப்புவோம். அந்த ஐடியை மேட்ச் ஆகிற டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்ம அதை ரிமூவ் பண்ண மாதிரி காட்டும். ஆக அதுக்கு நான் செய்ய வேண்டியது, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்டில் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் ஒரு ஐட்டம் உள்ளே வரும். அந்த ஐட்டம் உள்ளே வரும்போது ஐட்டம் டாட் ஐடி நாட் ஈக்குவல் டு இந்த ஆக்ஷனில் அனுப்பின பேலோடில் அனுப்பின ஐடி. சரிங்களா? பேலோடில் அந்த ஐட்டம் டேட்டாவை அனுப்புவோம். அதுலேருந்து ஐடி ப்ராப்பர்ட்டியை மேட்ச் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த 2 விஷயங்கள் இந்த கார்ட் ரெடியூசருக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த கார்ட் ரெடியூசரை அடுத்து கீழே பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம கீழே கார்ட் ப்ரொவைடர்னு ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி தீமுக்குள்ளே வந்து தீம் ப்ரொவைடர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆக இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் கார்ட் ப்ரொவைடர். சரிங்களா? இதில் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். யாரோ ஃபங்க்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில்ட்ரன்ன்ற ஒரு பாப் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி தீமில் வந்து அதோடைய சில்ட்ரனுக்குலாம் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ப்ரொவைடர் அந்த வேல்யூ செட் பண்ணிச்சு, அதே மாதிரி தான் இங்கேயும் அதுக்கு தேவைப்படுது. இங்கே எப்படி தீம் டேட்டாவை நம்ம அனுப்பணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் தீம் இந்த கார்ட் டேட்டாவை அனுப்ப போகிறோம். ஆக அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவை என்னென்னா யூஸ் ரெடியூசர் ஃபங்க்ஷன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சிங்கிள் ஆக்ஷனாக இருந்தால் வெறும் ஸ்டேட் பயன்படுத்தலாம், பட் மல்டிபிள் ஆக்ஷன்னா யூஸ் ரெடியூசர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து யூஸ் ரெடியூசருக்குள்ளே நான் வந்து 2 விஷயங்கள் கொடுக்கணும். ஒன்று, முதல்ல வந்து கார்ட் ரெடியூசர் ஃபங்க்ஷன், அது மேலே நம்ம உருவாக்கிட்டோம் இங்கே, அதனால் அதை கீழே இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது இனிஷியல் வேல்யூவாக வந்து எம்டி அரே தான் இருக்க போகுது. ஏன்னா புதுசாக ஒரு கார்ட்டில் எந்த டேட்டாவும் இல்லாதப்போ எம்டியாக தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எம்டி அரே. இப்போ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய 2 ப்ராப்பர்ட்டிகளை நம்ம வாங்கி வச்சுக்க போகிறோம். கார்ட்டுன்ற டேட்டா நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து இந்த கார்ட்டில் இந்த ரெடியூசரில் நம்ம அனுப்பக்கூடிய ஆக்ஷனுக்கு ஒரு மெத்தட் ஒன்று தேவைப்படும். அதனால் டிஸ்பேட்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை தந்துடும். இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம இங்கே அனுப்ப வேண்டிய ஆக்ஷனெல்லாம் அனுப்புவோம். சரிங்களா?
அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு கீழே நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் கார்ட் ப்ரொவைடர். ஆக இந்த கார்ட் கான்டெக்ஸ்டில் ப்ரொவைடர்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி ரிட்டர்ன் பண்ணும் போது நம்ம அதில் வேல்யூவை வந்து சப்ளை பண்ணணும். ஆக இந்த வேல்யூ அதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் வந்து கார்ட் டேட்டா மற்றும் டிஸ்பேட்ச்ன்ற இந்த 2 ஃபங்க்ஷனையும் அனுப்பிச்சிடுறோம். அப்புறம் இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சில்ட்ரன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை உள்ளே வச்சிடுறோம். அப்போ தான் எல்லா சில்ட்ரனுக்கும் அது கிடைக்கும் இந்த டேட்டா. சரிங்களா? இப்போ இந்த கார்ட் ப்ரொவைடரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் கார்ட் ப்ரொவைடர் மற்றும் கான்டெக்ஸ்ட் 2 எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அதை எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா புதுசாக ஒரு காம்போனெண்ட் ஒன்று உருவாக்க போகிறோம். அது என்னென்னா கார்ட் ஐட்டம். அந்த கார்ட் ஐட்டமில் தான் இந்த டெலீட் ஆக்ஷனை நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? ஆக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல புதுசாக கார்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு JSX எலிமெண்ட்டு அதை உருவாக்கிக்கிறேன். இந்த எலிமெண்ட் இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே இங்கே ஒரு காம்போனெண்ட் ஒன்று வரும். காம்போனெண்ட் உருவாக்கிடலாம். இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த டிவ்வுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல வந்து ஐட்டம், அதாவது கார்ட் ஐட்டமுடைய நேம் காட்ட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கார்ட் ஐட்டமுடைய டேட்டா வந்து எனக்கு இங்கே ப்ராப்ஸில் கிடைக்கும். ஐட்டம்னு வாங்கிக்கலாம். இது வந்து பேரண்ட், இதோட பேரண்ட்டை வந்து அனுப்பும். இந்த ஐட்டமை வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்து ஐட்டம் நேம் அப்படின்னு ஒன்று காமிக்கலாம். அதோட இதுக்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கிறேன். எதுக்குன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த ஐட்டம் இந்த ரிமூவ் பட்டனை ப்ளஸ் பண்ணால் இந்த ஐட்டம் வந்து கார்ட்டிலேருந்து போயிடும். அதுக்கு தான். இப்போ இதில் வந்து ஆன் கிளிக் லிசனர் வைக்கிறேன். அதில் வந்து நான் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண ரிமூவ் ஆகிடும். ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா இந்த இடத்துல எனக்கு டிஸ்பேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் தேவை. அதனால் நான் அதை எடுக்கிறதுக்கு இந்த கார்ட் கான்டெக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த கார்ட் கான்டெக்ட்ஸை யூஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த டேட்டா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் எடுத்துக்க முடியும். ஆக நான் இங்கே செய்ய வேண்டியது யூஸ் கான்டெக்ட்ஸ், அதில் வந்து இந்த கார்ட் கான்டெக்ட்ஸை வந்து கொடுக்க போகிறேன். கார்ட் கான்டெக்ட்ஸ் சரிங்களா? இம்போர்ட் பண்ணி அதை கொடுத்துட்டேன். இப்போ அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய டேட்டாலேருந்து எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறேன். டீஸ்ட்ரக்சர் பண்ணி இதில் டிஸ்பேட்ச்ன்றதை எடுத்துட்டேன். சரிங்களா? இந்த டிஸ்பேட்ச் வச்சு நான் இப்போ இதில் அனுப்ப முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறேன். அதில் இந்த டிஸ்பேட்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதில் வந்து நான் வந்து இந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கான டேட்டாவை அனுப்புகிறேன். இந்த ஆக்ஷன் பண்ணுற டேட்டா வந்து ஒரு ஆப்ஜெக்டாக அனுப்புகிறேன். அதில் வந்து டைப் அப்படின்னு ஒன்று அனுப்பணும். நான் டைப் அப்படின்ற பேரில் ஒன்று அனுப்பணும். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இந்த கார்ட் கான்டெக்ட்ஸில் நம்ம வந்து இந்த ரெடியூசர் யூஸ் பண்ணுறோம். இந்த யூஸ் ரெடியூசர் மூலமாக அதில் வந்து ஆக்ஷனுடைய டைப்புன்னு ஒன்று நம்ம அனுப்பணும். அப்போ தான் வந்து நம்ம எந்த ஆக்ஷனுக்கு அனுப்புகிறோன்றது தெரியும். ஸோ இந்த ஆக்ஷனில் வந்து ரிமூவ் ஐட்டம் அப்படின்றது தான் நம்மளுடைய டைப்பு. சரிங்களா? ஆக இந்த டைப்பில் வந்து ரிமூவ் ஐட்டம். இப்போது இந்த ஆக்ஷனுக்கு தான் அனுப்புகிறோம். இதுக்கு வந்து கூடவே வந்து என்ன அனுப்புகிறோம்னா பேலோடுன்னு ஒன்று அனுப்பணும். பேலோடில் தான் நம்ம அந்த கார்ட் ஐட்டமை வந்து அனுப்புவோம். அந்த கார்ட் ஐட்டம் எதுவோ அந்த ஐடி வச்சு அதை ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஆக அதுக்கு நான் இந்த இடத்துல வந்து அந்த ஐட்டம் அனுப்பணும். மேலே இங்கே ப்ராப்ஸ் ஆகுது இல்லையா, அதை அப்படியே இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஐட்டம் போயிடும். அதில் இருக்க ஐடி வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் கார்ட் ஐட்டம்குள்ளே இருக்கிறது. அந்த கார்ட் ஐட்டம் அப்படின்ற காம்போனெண்ட்டை நான் இங்கே பயன்படுத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி சில ஆப்ஜெக்ட்டுகளை நான் இங்கே உருவாக்க போகிறேன். அதாவது கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே, அந்த அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதில் வந்து ஐடி 1ல் ஆப்பிள், ஐடி 2ல் வந்து பனானா, இந்த மாதிரி சில ஆப்ஜெக்ட்டுகளை உள்ளே வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ எரர், நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட்டேன், அதுதான் எரரு. சரிங்களா? இப்போது இந்த ஒரு டேட்டா அடிப்படையில் நான் வந்து இங்கே லிஸ்ட்டை காட்ட போகிறேன். ஆக மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, மேப் மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஐட்டமுடைய டேட்டாவை வந்து அந்தந்த கார்ட் ஐட்டம் வச்சுருக்கணும். ஆக கார்ட் ஐட்டம் காம்போனெண்ட்டை இங்கே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் ஐட்டம்ன்ற ஒரு ப்ராப்ஸ் வந்து செட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கார்ட் ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு ஐட்டமாக நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? பார்த்தா இந்த கார்ட் ஐட்டம் வந்து இங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? கார்ட் கான்டெக்ட்ஸில் இருக்கணும். சரிங்களா? கார்ட் கான்டெக்ட்ஸில் இனிஷியல் வேல்யூவாக இங்கே நம்ம வச்சுருக்கணும்.
அப்போ தான் நம்மளால் வந்து அந்த டேட்டாவை எடுத்து இங்கே இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை உருவாக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துட்றேன். இதுதான் இனிஷியல் வேல்யூ ஏற்கனவே இருக்கிறது. இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து இந்த கார்ட் எக்ஸாம்பிளில் வாங்கணுன்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து இந்த கார்ட் எக்ஸாம்பிளை வந்து ப்ரொவைடர் மூலமாக கவர் பண்ணணும், கார்ட் ப்ரொவைடர் மூலமாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த AppJXM முதல்ல எடுத்துகிட்டு போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீம் கான்டாக்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் என்னென்னா தீம் ப்ரொவைடருக்கு பதில் கார்ட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறேன். அந்த கார்ட் ப்ரொவைடரில் வந்து நான் கார்ட் எக்ஸாம்பிள் அதை வச்சிடுறேன். இப்போ எனக்கு இதுக்குள்ளே வந்து இந்த கான்டெக்ட்ஸோடைய டேட்டா கிடைக்கும் இல்லையா. ஆக இந்த லைனை நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து யூஸ் கான்டாக்ட்ஸ், அதில் வந்து கார்ட் கான்டாக்ட்ஸ், அந்த கார்ட் கான்டாக்ட்ஸில் வந்து கார்ட் ஐட்டம் டேட்டா வந்து நான் எடுக்கணும் இல்லையா. அதை வந்து கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம அதை வந்து கார்ட்டுன்னு தானே அனுப்புகிறோம், சாரி இங்கே வந்து கார்ட்டுன்னு தான் அனுப்புகிறோம். அதை வந்து இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். எடுக்கும் போது அதை வந்து நான் கார்ட் ஐட்டமாக எடுத்துக்கிறேன். அப்போ தான் ரீநேம் பண்ணிக்கிறேன் கீழே இங்கே இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஐட்டம்ஸ் இங்கே தெரியுது. இங்கே மேலே வந்து ஒரு ஹெட்டிங் போட்டுடுறேன், பார்க்க நல்லாயிருக்கும், கார்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐட்டம் தெரியுது. 2 ஐட்டம் பக்கத்துலேயும் வந்து ரிமூவ் ஆக்ஷன் இருக்குது, ரிமூவ் பட்டன்ஸ். அந்த ரிமூவ் பட்டன்ஸ் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அனுப்போம். அந்த ஆக்ஷனில் அந்த ஐட்டம் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ஐடியை வந்து இந்த ரெடியூசருக்குள்ளே அனுப்பிச்சு அந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி ரிமூவ் பண்ணிடும். இதுதான் இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது. நான் இது நடக்குதான்னு பார்க்குறேன். முதல்ல வந்து ஆப்பிளை ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து பனானாவை ரிமூவ் பண்ணுறேன், அதுவும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஆக்ஷனை தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் ஐட்டம்ன்றது வந்து இன்னொரு ஆக்ஷன், அது உங்களுக்கு தேவைன்னா நீங்களே பண்ணிக்கலாம். பட் இந்த உதாரணத்தில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்ஷன் வந்து நம்ம இங்கே செய்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்ஷனை வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த ரெடியூசர் எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இதே வந்து கீழே ஒரு இன்புட் ஒன்று வச்சு அதில் ஒவ்வொரு ஐட்டம் ஆட் பண்ணால் அந்த ஐட்டம் வந்து புது ஐட்டமாக இங்கே உள்ளே வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். நான் அதையும் செஞ்சு காமிச்சிடுறேன், எதுக்கு வம்பு, நான் அதையும் செய்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கார்ட் எக்ஸாம்பிளுக்கு கீழே உங்களுக்கு ஒரு இன்புட் ஒன்று வைக்கிறேன். அந்த இன்புட்டில் ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இன்புட்ஸ் வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ முதல்ல வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சிடறேன். அதில் வந்து ஐட்டம் நேம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமிக்கிறேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன், அந்த பட்டனில் வந்து ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அடுத்து ஆன் கிளிக். இந்த ஆன் கிளிக்கில் வந்து என்னென்னா நம்ம இந்த ஆக்ஷன் ஒன்று அனுப்ப வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து டிஸ்பேட்சை வந்து கான்டாக்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். டிஸ்பேட்சில் வந்து நம்ம அனுப்பும் போது இந்த இடத்துல ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அந்த டிஸ்பேட்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அப்படி கால் பண்ணும் போது உள்ள ஆப்ஜெக்டாக தான் அனுப்பணும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே டைப்புன்னு ஒன்று இருக்கணும். அந்த டைப் வந்து என்னவாக இருக்கணும், ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஆட் பண்ணுறதுக்கு ஆட் ஐட்டம் கொடுத்துருங்க. அடுத்து வந்து கூடவே என்ன டேட்டா அனுப்புகிறோமோ அந்த டேட்டா வந்து உள்ளே போகணும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எப்படி அதை வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து புது ஆப்ஜெக்டாக அது போகுது, உள்ளே நுழையுது இல்லையா. அப்போது ஒரு ஐட்டமுக்கு முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து ஐடி, அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியை விட கொஞ்சம் இன்க்ரிமெண்டலாக இருக்கும், அதாவது புது ஐடியா இருக்கும் சரிங்களா. அதுக்கு நான் பண்ண வேண்டியது இந்த கார்ட் ஐட்டமுடைய லென்த்து யூஸ் பண்ணி அந்த ஐடியை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட் ஐட்டம் லென்த்து +1 அவ்வளோதான். நேம் வந்து என்னென்னா நம்ம எடுக்கணும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் ஒன்று வேணும் இல்லையா. ஒரு ஸ்டேட் வேல்யூவாக அதை வச்சுருப்போம். அதனால் இங்கே வந்து நேம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டு செட் இன்புட், இல்லைனா வெறும் இன்புட்னு வச்சுக்கிறேன். அரே சின்டாக்ஸ் தான் தப்பாக யூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டுன்ட்டு. இப்போது இதில் வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம்.
யூஸ் ஸ்டேட்டில் வந்து எம்டி வேல்யூ செட் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ இந்த இன்புட்டை வந்து நம்ம இங்கே இதுக்குள்ளே இணைக்கணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த இடத்துல வந்து வேல்யூவாக வந்து இன்புட் சரிங்களா ஆன் சேஞ்சில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம்னா செட்டு இன்புட், அதில் வந்து இந்த இன்புட்டோடைய வேல்யூ என்னவோ அதை செட் பண்ணுறோம். e.target.value. அவ்வளவுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இந்த இன்புட்டுக்குள்ளே என்ன நேம் இருக்கோ அதுதான் வந்து இங்கே நேமாக வரப்போகுது. ஸோ அதுதான் இங்கே விஷயம். இப்போது இது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸ் எதோ எரர் காட்டுது. இஷ்யூ என்னென்னா நம்ம வந்து இதில் வந்து பேலோட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம். இந்த கோடு இந்த மாதிரி நீட்டாக இருக்கதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணிடுங்க. பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது ஐட்டம் சேர்க்கறதுக்கான விஷயத்தையும் பண்ணிட்டோம். போயிட்டு இதை வந்து சோதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்பிள் பனானா இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஐட்டம் என்னென்னா செரி அப்படின்ற ஒரு ஃப்ரூட் அதையும் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட் ஆயிடுச்சு. அப்புறம் எக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டமாக ஆகுது, ரிமூவ் ஐட்டம் ஆகுது. பாருங்கள், அந்த ஐட்டம் மட்டும் ரிமூவ் ஆகுதும் கரெக்டாக. அப்போது நமக்கு வந்து 2 ஆக்ஷனையும் வந்து பண்ணுறதுக்கு இந்த கார்ட் ரெடியூசர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆக கான்டெக்ஸ்ட் கூட இந்த யூஸ் ரெடியூசரையும் பயன்படுத்துறதால நம்மளுடைய வேலைகள் இன்னும் எளிமையாகும், கோடும் வந்து பராமரிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பண்ண இந்த எக்ஸாம்பிளுடைய நோக்கம். இப்போது எல்லாமே நம்மளுக்கு வேலை செய்யுது. ஆனால் நம்மளுடைய கோடை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்குன்னு சில விஷயங்கள் உள்ள நீங்கள் புதுசாக சேர்க்கலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். தீம் டாக்லர்னு ஒரு காம்போனெண்ட்டு அப்படின்ற அந்த டாகுலரில் வந்து நீங்கள் இந்த யூஸ் கான்டெக்ட்ன்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக தெரியுதா? அதே மாதிரி அதுக்குள்ளே கான்டெக்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உள்ளே வந்து போடுறீங்க. இந்த இடத்துல இந்த ஒரு லைன் போட்டிருக்கீங்க, ஓகே. ஆனால் இதே மாதிரி தீம் கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்லையும் இதே தான் பண்ணுறீங்க. இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கான்டெக்ஸ்ட்ன்றதை ஒன்று இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, யூஸ் கான்டெக்ஸ்ட்ன்றதை ஒன்று இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். இது நம்மளுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்ணால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குன்றதால இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுக்காக என்னென்னா ஒரு கஸ்டம் ஊக் இந்த கான்டெக்ஸ்ட்க்குன்னு உருவாக்கலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணுறது ரொம்பவே எளிமையான விஷயம். எப்படின்னா இப்போ இந்த தீம் கான்டெக்ஸ்ட்குள்ளே போங்க. இந்த தீம் கான்டெக்ஸ்டில் நீங்கள் வந்து யூஸ் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உருவாக்க போகிறீங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஊக் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இதுவும். ஸோ இதுக்கு பேர் இந்த மாதிரி வைக்கிறோம். இதுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இங்கே வந்து நம்ம யூஸ் கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அதே கோடு இங்கே யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து இந்த தீம் கான்டெக்ட்ஸ் வந்து உள்ளே வச்சு கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திங்க அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஆக நான் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இந்த தீம் டாகுலருக்கே வருவோம். தீம் டாகுலரில் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த யூஸ் தீம்ன்றதை கால் பண்ணுறேன். முக்கியமான விஷயம், இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், அதை மறந்துடாதீங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேயும் வெறும் வந்து யூஸ் தீம் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும். இதில் வந்து இந்த தீம் ப்ரொவைடரும் தேவைப்படாது, தீம் கான்டெக்ட்ஸும் தேவைப்படாது. இந்த யூஸ் தீம் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ, இங்கே தீம் டாகுலர் இன்னும் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வரும் இந்த ஊக் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும். இப்போது இது வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு முதல்ல வந்து app.js உள்ள போவோம். இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட் பண்ணி வச்சுருந்தோமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த கார்ட் ப்ரொவைடரை மட்டும் கமெண்ட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பவும் போல் தெரியுது, அப்போ வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். நம்ம ஸ்விட்ச் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஆக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி இந்த இம்போர்ட்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு வெறும் இந்த யூஸ் தீம் மட்டும் போதும் அந்த டேட்டாவை வந்து உள்ளேருந்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஊக் ஃபங்க்ஷன் உருவாக்கி உங்களுடைய டேட்டாவை எடுக்கிறத இன்னும் எளிமைப்படுத்தலாம். மல்டிபிள் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படலைன்னா அதை தனியாக ஒரு கான்டாக்ட்ஸாகவே உருவாக்கிடுங்க. உதாரணத்துக்கு இங்கே கார்ட் கான்டாக்ட்ஸ், தீம் கான்டாக்ட்ஸ் மாதிரி. இப்போ இதுங்க தனித்தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் இதை ஒன்றாவும் சில நேரத்தில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பொதுவாக ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாக்குறேன். இதில் வந்து ஹோம் பேஜ் அல்லது வந்து கார்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். இதை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு காம்போனெண்ட். இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு ஹோம் பேஜுன்ற ஒரு ஹெட்டிங்கை போடலாம். ஸோ இப்போ இது கீழே வந்துட்டு நீங்கள் 2 காம்போனெண்ட்டையும் பயன்படுத்தலாம். எதுனா முதல்ல வந்து தீம் கான்டென்ட் எக்ஸாம்பிள் அதை போடலாம். அதுக்கு கீழே கார்ட் எக்ஸாம்பிள் அதையும் போடலாம். இது ரெண்டுமே நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போது நம்ம போய் இந்த மை எக்ஸாம்பிளை வந்து ஆப்.js-ல வந்து இப்படி வைப்போம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்க்ரீன் பார்க்குறேன். ஸ்க்ரீனில் எதுவும் வரல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மை எக்ஸாம்பிளில் 2 காம்போனண்ட்டுக்கு தேவையான டேட்டாக்களை கொடுக்கல. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த தீம் கான்டென்ட் எக்ஸாம்பிளுக்கும் கார்ட் எக்ஸாம்பிளுக்கும் நீங்கள் வந்து ஒரு 2 விதமான டேட்டாவும் அனுப்பலாம். எப்படி சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து இங்கே தீம் ப்ரொவைடர் அதை இம்போர்ட் பண்ணிடலாம். அதில் வந்து நீங்கள் இதை இப்படி சப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த காம்போனண்ட்டை கூட இந்த தீம்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து கார்ட்டுக்கான டேட்டா வேணும் இல்லையா? அதனால் கார்ட் ப்ரொவைடர் அதையும் வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்துடலாம். அதை எப்படின்னா இந்த தீம் ப்ரொவைடர் அதை வந்து அதுக்கு சைல்டாக வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 டேட்டாவுமே வந்து இந்த ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே வந்து சப்ளை ஆகும். சரிங்களா? இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நீங்கள் தீமுக்கான டேட்டாவை வந்து இந்த கார்ட்டுக்குள்ளேயும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கார்ட் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம அந்த டேட்டாவை வாங்கிறதுக்கு இங்கே நம்ம செய்ய வேண்டியது இந்த யூஸ் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒன்று நம்ம இங்கே போட்டிருக்கோம் கார்ட்டில். அதுக்கு பதில் இங்கே வந்து நம்ம ஊக் ஃபங்க்ஷன் ஒன்று தீமுக்கு உருவாக்கி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். யூஸ் தீம் அப்படின்னு சொல்லி ஒன்று அதை வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் தீம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ தீமுக்கு வந்து இதை எடுத்துக்கோங்க. இந்த தீமில் வந்து இதை வந்து இங்கே கொடுத்துடலாம் கார்ட் எக்ஸாம்பிளில். ஏன் இதை பயன்படுத்துகிறேன்னா இப்போ ஸ்விட்ச் பண்ணோன்னா வெறும் இந்த காம்போனண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும். ஆனால் இந்த கார்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா? இதையும் வந்து நம்ம கலராக மாற்றலாம். அதுக்கு தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம அந்த முன்னாடி பண்ணோம்ல அதே தான் ஸ்டைலு, பேக்ரவுண்ட் கலரு, அது வந்து ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். தீமோடைய டேட்டா லைட்டாக இருந்துச்சுன்னா ஒயிட்டு, இதுவே இல்லைன்னா பிளாக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பிளாக்காக மாறிடும்.
ஸோ இப்போது நம்ம என்ன ஸ்விட்ச் பண்ணாலும் 2 காம்போனெண்ட்டுக்கும் அந்த டேட்டா கிடைக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட் ப்ரொவைடரும் தீம் ப்ரொவைடரும் ரெண்டுமே வந்து இந்த 2 காம்போனெண்ட்டுகளுக்கும் கிடைக்குது. அப்படின்றதால நமக்கு 2 டேட்டாவே மாறி மாறி யூஸ் பண்ண முடியும். இப்போ முதல்ல கார்ட் எக்ஸாம்பிளில் நம்ம தீம் அப்ளை பண்ணோம் இல்லையா? இப்போது தீம்குள்ளே நீங்கள் கார்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்றதும் காட்டுறேன். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த லைன் யூஸ் கான்டாக்ட்ஸ் இதில் கார்ட் கான்டாக்ட்ஸை உள்ளே இம்போர்ட் பண்ணிடுங்க, உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போது இதோடைய டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கார்ட் அப்படின்ற பேரில் அந்த கார்ட் ஐட்டம் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து கார்ட் ஐட்டம்ஸ்னு எடுத்துக்கோங்க, ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய கவுண்ட் என்னங்கிறத வந்து இங்கே காட்டலாம். கார்ட் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம். நவ் ஹேவிங் கார்ட் ஐட்டம்ஸ் டாட் லென்த்து, அது எத்தனை இருக்குன்னு உள்ள காட்டுது. ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எடுத்து நம்ம அதை காட்டுறோம். நவ் ஹேவிங் திஸ் ஐட்டம்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அந்த கவுண்ட் வந்து இந்த தீம் கான்டெக்ட்ஸ்லேயும் தெரியுது. இப்போ நம்ம இங்கே ரிமூவ் பண்ணோம், அங்கேயே வந்து அப்டேட் ஆகுது. இங்கே ஆட் பண்ணோம்னா அங்கேயே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். பார்த்தீங்களா? அப்போது நமக்கு 2 விதமான கான்டெக்ட்ஸும் வேறு வேறு காம்போனெண்ட்லேயும் பயன்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் அதை வந்து எப்படி வந்து உள்ளே கொண்டு வரீங்க. இப்போ இந்த 2 டேட்டாவுமே இதுக்கு கிடைக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஸோ முதல்ல வந்து ப்ரொவைடர், அதுக்குள்ளே தீம் ப்ரொவைடர், அதுக்குள்ளே இந்த 2 காம்போனன்ட்ஸ் இப்படி உள்ளே வச்சுட்டதால எனக்கு 2 டேட்டாவுமே இப்போது கிடச்சிடுது. இதுதான் விஷயம். ஆக மல்டிபிள் கான்டெக்ட்ஸை பயன்படுத்துறது உங்களுக்கு வந்து நல்லதாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அதை ஷேர் பண்ணிக்கிறதும் ஈஸி. எப்போ வந்து இந்த யூஸ் கான்டெக்ட்ஸை பயன்படுத்தலாம்? ஒருவேளை நீங்கள் உங்கள் சைட்டில் தீமு, யூசர் அத்தென்டிகேஷன் அல்லது லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட டேட்டாவை சைட்டு முழுக்க ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ பயன்படுத்தலாம். இது எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செட்டப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இதுக்காக வெளியில் எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் எதுவும் கொண்டு வரணும், இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்புறம் நீங்கள் இதில் வந்து கஸ்டம் ஹூக்ஸ் மற்றும் யூஸ் ரிடியூசர் எல்லாத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா இன்னுமே இந்த கான்டெக்ட்ஸ் வந்து கோட் எளிமைத்தன்மையாக இருக்கும், உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாகவே தெரியாது. எப்போ வந்து ரிடக்ஸ் மற்றும் ஜஸ்டாண்டை பயன்படுத்தலாம்? அப்ளிகேஷன் முழுக்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய டேட்டா ரொம்ப ஆழமாக இருக்குது, அதாவது நெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பயன்படுத்த வேண்டியது. உதாரணத்துக்கு கார்ட்டு, நோட்டிஃபிகேஷன்ஸு, அப்புறம் ஃபார்ம்ஸ் சம்மந்தப்பட்ட டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஜஸ்டாண்ட் அல்லது ரிடக்ஸை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இதில் அந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெவ் டூல்ஸு, டைம் ட்ராவல் டீபக்கிங் இதெல்லாம் வந்து தராங்க. இந்த 2த்துலேயும் ரொம்ப சிம்பிளான லைப்ரரி எதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டாண்ட். அதில் மினிமலான கோடு தான் இருக்கும், அதோடு அது ஊக் பேஸ்டான ஒரு லைப்ரரி. ரிடக்ஸை காட்டில ஜஸ்டாண்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஆனால் ரிடக்ஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பெரிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்னா ஜஸ்டாண்டை பயன்படுத்துங்க, லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்னா ரிடக்ஸை பயன்படுத்துங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி இந்த கோர்ஸ் வீடியோவை பார்த்தீங்க, ஒரு அட்வான்ஸ்டான விஷயத்தை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருக்கீங்க. இந்த கோர்ஸில் நான் பயன்படுத்தின எல்லா ஃபைல்ஸையும் ஒரு ப்ராஜெக்டாக ரெபாசிட்டரியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதோட நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் அப்புறம் கோர்ஸ்க்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நான் நிறைய கோர்ஸை உற்பத்தி பண்ணுவேன். தொடர்ந்து இதே போல் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.